Determine the analytic function f of z is equal to u plus iv given that u minus v is equal to cos x plus sin x minus e power minus y divided by 2 cos x minus e power y minus e power minus y and f of pi by 2 is equal to 0. ஸோ இதில் வந்து u மைனஸ் v கொடுத்துட்டாங்க, அதாவது ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து f of z அனாலிட்டிக் ஃபங்க்ஷனான f of z கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, f of pi by 2 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இது போல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் பார்ப்போம். ஸோ cos hx is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னா e power x minus e power minus x divided by 2. அதே போல் sin square theta plus cos square theta is equal to 1. இது உங்களுக்கு தெரியும். sin square theta எப்படி எழுதலாம்னா 1 minus cos 2 theta by 2. இது எல்லாமே trigonometric ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸு. அதே sin x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் cos x வரும், cos x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் sin x வரும். அது வந்து ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் sin hx டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அப்படியே மாற்றமாக வரும், மைனஸ் cos hxன்னு வரும். cos hx டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் sin hx அப்படின்னு சொல்லிட்டு வரும், பாசிட்டிவில் வரும். அது டிஃப்ரென்ஷியேஷன் வந்து u by v ஃபார்மில் இருந்தால் இதான் ஃபார்முலா, v du minus u dv divided by v ஸ்கொயர். அதாவது டினாமினேட்டர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், மைனஸ் போட்டு நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அதே போல் sin தீட்டாவோட இன்வர்ஸ் வந்து 1 by cosecant தீட்டா, tan தீட்டாவோட இன்வர்ஸ் வந்து 1 by cot தீட்டா. sin h 0வாக இருந்தால் வந்து சைனோட வேல்யூ 0ன்னு வந்துடும், cos h 0 வந்து 1 ஆகிடும். எனிதிங் பவர் 0 e பவர் 0 இல்லை எதுக்கு பவர் 0 எடுத்தாலும் அது வந்து 1 ஆகிடும். அதுவே இன்டகிரேஷன் ஃபார்முலா கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை வந்து இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னொன்று வந்து tan pi by 4, அதாவது tan 45 டிகிரி வந்து 1 is equal to 1. இது எல்லாமே இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது போல் கொடுத்துருக்காங்க, u minus vன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜஸ்ட்டு f of z is equal to u plus iv, இது நமக்கே தெரியும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து ஐயை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ i into f of z is equal to i into u plus i, இங்கே ஆல்ரெடி ஒரு i இருக்கிறதுனால i ஸ்கொயர் v அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா i into u, i ஸ்கொயர் வந்து -1, அதனால் இந்த i ஸ்கொயருக்கு பதிலாக நான் மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் v அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், ஈக்குவேஷன் 1 + 2. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும், f of z ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் i into f of z இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து u plus iv அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து iu மைனஸ் v அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் f of z நம்ம காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல காமனாக வெளியே எடுத்தால் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லைன்னா 1 போடணும், ப்ளஸ் இந்த இடத்துல i இருக்கும், இஸ் ஈக்குவல் டு இதில் ரியல் பார்ட் தனியாக பிரிச்சிடலாம், இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சிடலாம். அப்போ u இது வந்து ரியல் பார்ட் மைனஸ் v, ப்ளஸ் இங்கே வந்து i இருக்கலே ஐயை காமனாக எடுத்துகிட்டு u ப்ளஸ் v அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஸோ இந்த u ஃபஸ்ட் எழுதிட்டு இந்த v அடுத்தது எழுதிட்டோம். இது வந்து ரியல் பார்ட் ஆகும், u மைனஸ் v வந்து ரியல் பார்ட், இது ரெண்டத்தையும் ஒன்று சேர்த்துட்டேன், இமேஜினரி பார்ட் ரெண்டத்தையும் ஒன்று சேர்த்துட்டேன். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன், இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா கேபிட்டல் f of z அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதுக்கு பதிலாக f of z இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்முக்கு பதிலாக u ப்ளஸ் கேபிட்டல் U i இன்ட்டு இந்த டேர்முக்கு பதிலாக v அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த u மைனஸ் v தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் u அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ u என்ன ஆகிடும்னா cos x, இந்த இது இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்துடும். v வந்து கொடுக்கல, f of z நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த கேபிட்டல் f of z வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஸ்மால் f of z கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் 4 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u கொடுத்துருக்காங்க, அதாவது ரியல் பார்ட்டு கொடுத்துருக்காங்க, f of z கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். ஸோ நமக்கே தெரியும் ரியல் பார்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து f of z இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் π1 ஆஃப் z, 0 மைனஸ் i இன்ட்டு π2 ஆஃப் z, 0 dz ப்ளஸ் c, இதான் வந்து ஃபார்முலா.
வேர் π1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா π1 ஆஃப் z, 0 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா u ஆஃப் x கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸுக்கு இசட்னும் ஒய்க்கு 0ன்னு போடணும். அதே போல் π2ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா uy கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸுக்கு இசட்னும் ஒய்க்கு 0 அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ux கண்டுபிடிக்கலாம். ux என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ux is equal to, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டரை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். u by v ஃபார்மில் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல நான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறேன். இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபார்முலா cos hx is equal to e power x plus e power minus x by 2. ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் இ பவர் ஒய் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் உள்ள மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை எழுதணும் அப்படின்னா cos hy ஈக்குவல் டு இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த 2வை இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ 2 இங்கே வந்துடுச்சு அப்படின்னா 2 cos hy is equal to e power y plus e power minus y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ e power y plus e power minus yக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல மைனஸ் 2 cos hy அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ u minus v என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா u minus v is equal to என்ன வந்துடும்னா இது அப்படி எழுதுகிறேன் cos x plus sin x minus e power minus y divided by 2 cos x minus இந்த இது வந்துடும் 2 cos hy அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது e power y minus e power minus yக்கு பதிலாக நான் 2 cos hy அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இதில் உள்ள டினாமினேட்டரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். v வந்து ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஃபார்முலா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். v ஸ்கொயர் டினாமினேட்டரில் va ஸ்கொயர் ஆகும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். நியூமரேட்டரில் உள்ளது u, டினாமினேட்டரில் உள்ளது v. இதை வந்து அப்படியே ஸ்கொயரில் எழுதிக்கணும். ஸோ இப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 2 cos x மைனஸ் 2 cos hy the whole square அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது அப்படியே ஸ்கொயர் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு u அப்படியே வச்சுக்கணும் 2 cos x மைனஸ் 2 cos hy இதை அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஸோ cos x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் sin x, sin x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ப்ளஸ் cos x, e பவர் y இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இது கான்ஸ்டன்ட் ஆகிடும், அதனால் 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து 0, அதனால் அதை எழுத தேவையில்ல, அப்படியே வச்சுப்போம். அடுத்தது இந்த ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் u dv பண்ணணும். u அப்படியே வச்சுக்கிட்டு vயை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ மைனஸ் u அப்படியே வச்சுக்கணும், இந்த மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்போ cos x ப்ளஸ் sin x ப்ளஸ் sin x மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் இதை டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் இதை அப்படியே வச்சுக்கிட்டு கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். இப்போ 2 cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் sin எக்ஸாக மாறும், மைனஸ் sin எக்ஸாக மாறும். அப்போ வந்து மைனஸ் 2 sin எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 2 cos hy இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இருக்கனால இதில் எக்ஸ் டேர்மே இல்லை, அதனால் இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட்டு, இது வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ அந்த டேர்ம் 0 ஆனதுனால அதை நான் எழுதலை, இதோட முடிஞ்சு. ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு இசட்னும், அதாவது நம்ம π1 ஆஃப் z, 0 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த டேர்மில் u ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸுக்கு இசட்னும் ஒய்க்கு 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 cos
எக்ஸுக்கு இசட்னு போட்டிருங்க மைனஸ் 2 காஸ் ஹெச்ஒய்னு இருக்குல்ல ஒய்க்கு 0 போட்டால் என்ன ஆகிடும் காஸ் ஹெச் 0ன்னு வந்துடும் காஸ் ஹெச் 0ஓட வேல்யூ வந்து 1 காஸ் ஹெச் 0ஓட வேல்யூ வந்து 1 அப்போ இந்த இடத்துல 1 மட்டும்தான் வரும் 1 ஸ்கொயர். அடுத்தது இங்கே பார்ப்போம் 2 காஸ் இசட் மைனஸ் இதுக்கும் அதே போல் தான் காஸ் ஹெச் ஒய்க்கு 0ன்னு போட்டால் இந்த டேர்ம் அப்படியே 1 ஆகிடும். ஸோ 1 × 2 2 தான் வரும் மைனஸ் சைன் இசட் ப்ளஸ் காஸ் இசட் மைனஸ் காஸ் இசட் ப்ளஸ் சைன் இசட் மைனஸ் இ பவர் ஒய்க்கு 0ன்னு போட்டால் எனிதிங் பவர் 0 வந்து 1. அப்போ இந்த டேர்ம் அப்படியே 1 ஆகிடும் மைனஸ் 2 சைன் எக்ஸுக்கு இசட்னு போட்டுருங்க இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இதில் நல்லா கொஞ்சிங்கன்னா இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆனால் ப்ளஸ் ஆகிடும். அதனால் நான் இங்கே ப்ளஸ்ஸு போட்டுட்டு இந்த மைனஸை எடுத்துடுறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதை சைன் இசட்டால் இதை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மைனஸ் 2 சைன் இசட் காஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 காஸ் இசட் மைனஸ் இருக்குது சைன் இசட் வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸு 2 சைன் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு 2 காஸ் இசட்டும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் இசட். இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 காஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு 2 சைன் இசட் காஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு 2 சைன் ஸ்கொயர் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 சைன் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். டினாமினேட்டரில் இது அப்படியே வந்துடும். அதாவது 2 காஸ் இசட் மைனஸ் 2 × 1 2 தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 சைன் இசட் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 2 சைன் இசட் இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே வந்து மைனஸ் 2 சைன் இசட் காஸ் இசட்னு இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் 2 சைன் இசட் காஸ் இசட்னு இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிஞ்சிறது பார்த்தோம்னா இதுதான் 2 காஸ் ஸ்கொயர் இசட்டு மைனஸ் 2 காஸ் இசட்டு 2 சைன் ஸ்கொயர் இசட் இது மிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து சைன் ஸ்கொயர் இசட் பேலன்ஸில் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் இசட் பேலன்ஸில் இருக்கும். மைனஸ் 2z மைனஸ் 2 காஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது டிவைடட் பை இது மூணுத்தையும் எழுதியாச்சு. இது ரெண்டுத்தில் 2 காமனாக எடுத்துகிட்டு இதையும் எழுதிட்டேன், மீதி உள்ளது இது அதை இங்கே எழுதிட்டேன். டிவைடட் பை 2 காஸ் இசட் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது உங்களுக்கே தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டேர்ம் அப்படியே 1 ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா 2 × 1 2 தான் மைனஸ் 2 காஸ் இசட் டிவைடட் பை இதை நான் எப்படி எழுதுறேன்னா மாற்றி எழுத போகிறேன். அதாவது இப்படி எழுதுகிறேன். உதாரணத்துக்கு a மைனஸ் b இருக்குதுன்னு வச்சுங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா b மைனஸ் ஏன்னு எழுதலாம். மாற்றி எழுதுனா இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன் வந்து வெளியாகும். அதே போல் இதை வந்து 2வை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மைனஸ் 2 காஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஸ்கொயர் இருக்குது, இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியாகும் இல்லையா, மைனஸ் 1 அதுக்கும் ஸ்கொயர் வரும், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல. அதனால் இது மாற்றி எழுதும் போது இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளியாகும். அந்த மைனஸ் சைனுக்கு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் 1 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் 1 மாறிடும். மைனஸ் 1 × மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும். அதனால் இது அப்படியே நம்ம எழுத தேவையில்ல, அடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2 காஸ் இசட்னு இருக்குது, இங்கே கீழேயும் 2 மைனஸ் 2 காஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதில் 2 இருக்குது, இதில் 1 இருக்குது. அப்போ இதையும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்னா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மேலே ஒன்றுமே இருக்காதுலே, அப்போ 1 போடணும். அப்போ 2 மைனஸ் 2 காஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுலேயும் நம்ம 2வை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 2வை காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 மைனஸ் காஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இதே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா
இங்கே இசட்னு இருக்குது, ஆனால் இங்கே 2 தீட்டான்னு வரணும். அதனால் இங்கே 2 இசட்னு வந்தால் தான் இந்த ஃபார்முலா கரெக்டாக வரும். இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு sin ஸ்கொயர் z/2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். z/2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த ஃபார்முலாவில் தீட்டாக்கு பதில் நான் z/2 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாக்கு பதில் z/2 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ நான் ஒன்றுமே செய்யலை, தீட்டாக்கு பதில் நான் z/2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், வேறு ஒன்றுமே செய்யலை. ஸோ z/2ன்னு போட்டால் இங்கே தீட்டா இருக்குல்ல, அங்கேயும் z/2ன்னு வந்துடும். சரி, இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வந்துடும்? காஸ் zன்னு வந்துடும். அப்போ இங்கேயும் காஸ் zன்னு இருக்கா, அதனால தான் இங்கே z/2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இங்கே உள்ள 2வை இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும்னா 2 sin ஸ்கொயர் z/2 ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் z அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 1 மைனஸ் காஸ் zக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 2 sin ஸ்கொயர் z/2 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் 1 டிவைடட் பை இங்கே ஒரு 2 இருக்குது ஆல்ரெடி. ஸோ 1 மைனஸ் காஸ் zக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? 2 sin ஸ்கொயர் z/2 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 × 2 4 ஆகிடும். அப்போ 1/4 1 sin ஸ்கொயர் z எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் தீட்டாவோட இன்வர்ஸ் தான் அது கொசிகன் தீட்டா. அப்போ sin ஸ்கொயர் z/2 பதிலாக எப்படி எழுதலாம் அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் z/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இது ஆல்ரெடி இன்வர்ஸில் இருக்குது, அதனால் மறுபடியும் என்ன ஆகிடும்? நார்மலாக மாறிடும். ஸோ 1/sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/கொசிகன் தீட்டானா, அப்போ 1/sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே போல் தான் எழுதிருக்கு. ஸோ இதுதான் வந்து π1 ஆஃப் z,0 மதிப்பு. இது ஈக்குவேஷன் 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். சரி, அடுத்ததாக வந்து π2 கண்டுபிடிக்கலாம். ஸோ π2 ஆஃப் z,0 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி uy கண்டுபிடிக்கணும். uy நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ uy இங்கே தான் இதுதான் வந்து u. ஸோ u வந்து இந்த u மைனஸ் v தான் uன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து அப்படியே u. ஸோ இதை வந்து அதே போல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு இந்த தடவை. ஸோ அப்போ டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கணும். 2 cos x மைனஸ் 2 cos hy 2 cos hy டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் இதை அப்படியே வச்சுக்கணும், v அப்படியே வச்சுக்கிட்டு 2 cos x மைனஸ் 2 cos hy இதை அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு இந்த தடவை. ஸோ ஒய்க்கு பண்ணும்போது இதில் ஒய்யே இல்லை, அதனால் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இதை மட்டும்தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். e பவர் மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் மைனஸ் e பவர் மைனஸ் ஒய்னு இருக்குது. இப்போ மைனஸ் e பவர் மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இங்கே உள்ள மைனஸ் 1 வரும், இங்கே 1 வரும். அப்போ இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிடும்? ஒன்றுக்கு ஒன்று ப்ளஸ் ஆகிடும். அப்போ e பவர் மைனஸ் ஒய்னு மட்டும்தான் வரும். மைனஸ் இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும், cos x ப்ளஸ் sin x மைனஸ் e பவர் மைனஸ் ஒய் இதை அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 2 cos hy மட்டும்தான் இருக்கும். 2 cos hy நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. cos hyயை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ cos h x டிஃப்ரென்ஷியேஷன் sin hx ப்ளஸில் தான் வருது. அப்போ cos hy நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் sin hy அப்படின்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. ஸோ இப்போ இதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம π2 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ π2 ஆஃப் z,0 இதில் என்ன செய்யணும்னா u ஆஃப் ஒயில் எக்ஸுக்கு இசட்னும் ஒய்க்கு 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுபோல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 cos z மைனஸ் இங்கே வந்து நம்ம 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos h 0ன்னு வந்துடும். cos h 0வோட மதிப்பு வந்து 1. அப்போ 2 × 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும், அது போட தேவையில்லை, 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது இதில் வந்து 2 cos எக்ஸுக்கு இசட்னு போடுங்க மைனஸ் 2 cos h 0 ஒய்க்கு 0ன்னு போட்டால் 1 ஆகிடும். அப்போ 2 அப்படின்னு மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு e பவர் மைனஸ் 0ன்னு வந்துடும். e பவர் மைனஸ் 0 வந்து 1 தான், அதனால் இது அப்படியே 1 ஆகிடும். மைனஸ் cos 0 cos z ப்ளஸ்
sin z minus e power 0 ஆகிடும். e power 0 வந்து 1 minus 2 sin h0 ஓட மதிப்பு yக்கு 0ன்னு போட்டால் sin h0 வந்து 0 ஆகிடும். அப்போ இங்கே வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே 0ன்னு வந்ததுனால 0 × 2 வந்து 0 தான் வரும். 0 × இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அப்போ இந்த மொத்த டேர்மும் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். எதனால் அப்படின்னா இங்கே 0 வந்ததுனால இது அப்படியே 0 ஆகிடும். அப்போ இது மட்டும் எழுதுனா போதும். ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதுவோம். இதில் வந்து 2 cos z/2 இருக்குது, கீழே இதே தான் இருக்குது. அப்போ இதையும் இங்கே 2 இருக்குல்ல, அதனால் ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா கீழே வந்து 2 cos z minus 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நான் மாற்றி எழுதுறேன்னா ஒரு மைனஸ் சைன் வெளியாகும். 2 minus 2 cos z அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இங்கே 2 cos z minus 2ன்னு இருக்குல்லையா, இதை மாற்றி எழுதுனா மைனஸ் ஒன்று வெளியாகும். அந்த கீழே உள்ள மைனஸ் நம்ம மேலே அமைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதுலேருந்து நம்ம 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus 2 போயிடுச்சுன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது, 1 இருக்கும். இங்கே 2 போயிடுச்சுன்னா வெறும் cos z மட்டும்தான் இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு இது எழுதணும் இல்லையா, 1 minus cos z பதிலாக என்ன எழுதலாம், 2 sin square z/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே தான் இங்கே எழுத போகிறோம். 1/2 1 divided by 2 sin square z/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 2 × 2 4 ஆகிடும். அப்போ மைனஸ் 1/4 sin square z-ஓட இன்வர்ஸ் தான் வந்து cosecant square z. அப்போ cosecant square z/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் வந்து π2ஓட மதிப்பு. இப்போ நம்ம வந்து f of z எழுதலாம். f of z is equal to integral so f of z is equal to integral π1 of z, 0 minus I into π2 of z, 0 into dz plus c அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து π1 of z, 0 நம்ம எழுதிடலாம். π1 of z, 0ஓட மதிப்பு வந்து இதுதான். ஸோ 1/4 cosecant square z/2. அடுத்தது மைனஸ் ஐ இன்ட்டு π2 of z, 0. π2 of z, 0ஓட மதிப்பு வந்து இது. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் வந்து இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ் ஆகிடும். இதை தான் இங்கே எழுத போகிறோம், ஏன்னா இதுதான் வந்து π2 of z, 0. இப்போ 1/4 cosecant square z/2 முடிஞ்சு. இப்போ dz plus c அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1/4 காமனாக இருக்குது, அது இன்டெக்ரல் விட்டு வெளியில் எடுத்துடலாம். 1/4 வெளியில் எடுத்துடலாம். இன்டெக்ரல் cosecant square z/2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ cosecant square z/2 நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 1/4 போயிடுச்சு, cosecant square z/2 போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, இப்போ 1 போடணும். ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 1/4 cosecant square z/2 போயிடுச்சுன்னா i மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல i போடணும். இன்ட்டு dz plus c அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து 1 + i நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + i divided by 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். cosecant square θவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா cosecant θ இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cot θ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மைனஸ் cot θக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, z/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, z/2. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இசட்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே கீழே வந்துடும். இசட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 1/2 இருக்குது. இப்போ z/2 நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 இன்ட்டு இசட்னு எழுதலாம் இல்லையா. அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இசட்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது முன்னாடி வரும், இன்டகிரேஷன் பண்ணும்போது இசட்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது கீழே வரும். அப்போ z/2 இசட்க்கு பக்கத்தில் 1/2 இருக்குது, அது அப்படியே என்ன வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும், 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது டினாமினேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இதால் இதை அடித்தா 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ இதோட இன்டகிரேஷன் என்ன வருது அப்படின்னா மைனஸ் 1 + i divided by 2 cot z/2 plus c அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது வந்து f of z-ஓட மதிப்பு. இதை வச்சு நம்ம f of z, ஆர்டினரி f of z நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு 1 + i. ஏன்னா இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். அதனால் எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு 1 + i போடலாம். ஸோ அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு 1 + i ஈக்குவல் டு மைனஸ் i + 2 1 + i டிவைடட் பை 2 cot z by 2 ப்ளஸ் c அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் 1 + i ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? இந்த 1 + i கீழே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எழுதுகிறேன். ஸோ இப்போ எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த இது கீழே படிச்சு அப்படின்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா மைனஸ் 1 + i by 2 இது டிவைடில் வந்துடும். டிவைடு 1 + i இந்த 1 + i கீழே வந்துடும். cot z by 2 ப்ளஸ் c டிவைடட் பை இது 1 + i இங்கேயும் வரும். அதாவது இங்கே உள்ள 1 + i வந்து இந்த சைடு அப்படின்னா டினாமினேட்டரில் டிவைட், இங்கே உள்ள 1 + i வந்து இங்கே இருக்கணும்னா இப்படி வந்துடும் 1 + i அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதோட இதுவும் டிவைட் ஆகும், இதோட இதுவும் டிவைட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ 1 + i இது கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிட்டுனா என்ன ஆகிடும்னா மைனஸ் 1/2 cot z by 2 ப்ளஸ் c டிவைடட் பை 1 + i அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இவங்க ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட்டுக்கு வந்து π/2ன்னு சொல்லி போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் இசட்டோட மதிப்பு வந்து 0 வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ புட்டு z இஸ் ஈக்குவல் டு π/2 எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் π/2 இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து மைனஸ் 1/2 cot இசட்டுக்கு வந்து π/2ன்னு சொல்லி போட்டால் ஆல்ரெடி கீழே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 மல்டிப்ளை π/4 ஆகிடும். π/4 ஆகிடும் ப்ளஸ் c டிவைடட் பை 1 + i அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த எஃப் ஆஃப் இசட்டோட மதிப்பு தான் வந்து 0 வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் π/2 வந்து 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு 0 போட்டேன். ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்போ வந்து cot π/4ன்னு இருக்கு இல்லையா, cot π/4ஓட இன்வர்ஸ் தான் tan π/4. tan θவும் cot θவும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்குது. அப்போ இது எப்படி ஆகிடும் அப்படின்னா, அதாவது cot π/4 இருக்குன்னா அது எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை tan π/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை tan π/4 அப்படின்னா 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி வந்து 1 ஆகிடும். அப்போ 1 டிவைடட் பை 1 வந்து ஆன்சர் வந்து 1 தான் வரும். அப்போ cot π/4ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ இதோட மதிப்பு வந்து 1 ஆகிடும் ப்ளஸ்ஸு c டிவைடட் பை 1 + i அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மைனஸ் 1/2 இந்த சைடு போனால் ப்ளஸ் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஈக்குவல் டு c டிவைடட் பை 1 + i அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ c டிவைடட் பை 1 + iயோட மதிப்பு வந்து என்ன ஆகுது 1/2ன்னு வருது. இதை தான் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் இசட் இதை நான் இங்கே எழுதுகிற மாதிரி எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 cot z by 2 ப்ளஸ்ஸு c by 1 + iயோட வேல்யூ வந்து 1/2. அதனால் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். 1/2 இதில் 1/2 நம்ம காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துடுறேன். 1/2 நம்ம காமனாக எடுத்தோம்னா மைனஸ் cot z by 2 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல 1/2 படிச்சுன்னா மைனஸ் cos z by 2 வந்துடும். இந்த இடத்துல 1/2 படிச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ 1 போடணும். காமனாக வெளியே எடுக்கும்போது ஒன்றுமே இல்லைன்னா 1 போட்டுக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1/2 1 மைனஸ் cot z by 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் ஆன்சர்.